இந்த திமுக காரங்களுக்கு காமராஜரை கண்டாலே பிடிக்காது. காமராஜரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, இந்த புகழ், அந்த பெயர், இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் திருச்சி சிவா பேசினது. அதற்கும் நம்ம கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தோம். அதற்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த விஷயமும் சர்ச்சையாச்சு. அந்த சர்ச்சை அடங்குவதற்குள்ளாகவே திமுகவை சேர்ந்த கரு பழனியப்பன், இந்த கரு பழனியப்பன் யாருன்னா சினிமாவில் ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒரு 2-3 படங்கள் இயக்கிட்டு அதற்கு பிறகு டிவி பக்கம் ஒதுங்கி டிவி ஷோஸ்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். அதுலேயும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் என்று ஜி தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து இவரை வெளியே துரத்தி அடித்தார்கள். அதற்கு பிறகு முழு நேரமாக திராவிடத்திற்கு சொம்படிக்கும் வேலையை தான் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். கலைஞர் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, பெரியார் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு பேசுறது மட்டும்தான் இவருடைய வேலை. அதற்கு கண்டிப்பாக கூலி வாங்கிக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற வேலையாட்கள், கொத்தடிமைகள். இந்த கொத்தடிமை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு விழாவுக்காக போயிருக்காங்க. அப்படி அந்த விழாவில் பேசுகிறம்போது அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும் காமராஜரை பற்றியும் இவங்க தப்பாக பேசியிருக்காங்க. இப்போ நான் முன்னாடி காமராஜரை திமுகவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அப்துல் கலாமையும் திமுகவுக்கு பிடிக்காது. இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நேர்மையானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், தூய மனதுக்கு சொந்தக்காரர்கள். 2 பேருமே முக்கியமாக தேசியவாதிகள். இந்த நாட்டை நேசித்தவர்கள், இந்தியாவை நேசித்தவர்கள், இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ 2 தேசியவாதிகளையும் திமுகவுக்கு பிடிக்காது. தேசியவாதிகள்னாலே பிடிக்காது. அதனால தான் இவங்களுக்கு பாஜகவை பிடிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட 2 தேசியவாதிகளை பற்றியும் தொடர்ச்சியாக அவர்களுடைய புகழை கெடுக்கும் வேலையை இந்த திமுகவுடைய அல்லக்கைகள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அல்லக்கை தான் இந்த கரு பழனியப்பனும். இந்த கரு பழனியப்பன் மாணவர்கள் மத்தியில் எப்படி விஷத்தை விதைச்சிருக்கான் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இவங்க மனசில் வன்மம் இருந்தது அப்படின்னா இந்த வார்த்தைகள் இதெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம் என்ன பண்ணாரு, மாணவர்களை போய் பார்த்தாரு. எந்த மாணவர்களை பார்த்தாரு? சின்ன பிள்ளைகளை பார்த்தாரு இல்ல, தனியார் பள்ளி பிள்ளைகளை பூரா போய் பார்த்தாரு. ஐயாவுக்கு நேரம் இல்ல, அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்க்கறதுக்கு நினைச்சிட்டு நான் என்ன செய்வேன்னா, அப்துல் கலாம் ஐயா விட்ட இடத்துல தொடருவோம், நம்ம அரசு பள்ளி பிள்ளைகளை போய் பார்ப்போம்னு நினைப்பேன். எந்த மாணவர்களை போய் பார்த்தாரு? மனசுக்குள்ள எவ்வளவு விஷம் இருந்தது அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். அப்துல் கலாம் ஐயா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் பார்த்திருக்காரு. அவர் உண்மையிலேயே தனியார் பள்ளி மாணவர்களை மட்டும்தான் பார்த்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் என்ன நம்ப வேண்டாம், இல்லை கூகுளை கூட நம்ப வேண்டாம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஏஐ தெரியும் இல்லையா? சாட் ஜிபிடி போங்க, இல்லை ஜெமினி போங்க, போயிட்டு இந்த குற்றச்சாட்டை வைங்க. டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் Karu Palaniappan states that Abdul Kalam visits only private school. He never visits government schools. Is this true? அப்படின்னு ஏஐ கிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லும். நான் கேட்டேன், அப்படி கிடையவே கிடையாது, அவர் எத்தனையோ அரசு பள்ளிகளை போய் பார்த்திருக்கிறார் அப்படின்னு அது லிஸ்ட் போட்டு சொல்லுது. குறைந்தது ஒரு 4-5 அரசு பள்ளிகளை ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது. அப்போ அப்படின்னா இந்த ஆள் சொல்றது பொய் தானே? அவர் என்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் பள்ளி மாணவர்களை சந்திச்சாரா? இந்தியா முழுவதும் பள்ளி மாணவர்களை சந்தித்தார், கல்லூரி மாணவர்களை சந்தித்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்வின் லட்சியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாணவர் சந்திப்பிலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் எப்பவெல்லாம் அப்துல் கலாமுடைய பிறந்தநாள் வருதோ, அவருடைய நினைவு நாள் வருதோ, அப்பவெல்லாம் அப்துல் கலாமை அசிங்கப்படுத்தும் வேலையை தான் இந்த திமுக காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் அப்துல் கலாம் பிடிக்க மாட்டேங்குது? இவங்களுக்கு ஏன் காமராஜரை பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்கள மாதிரி இவங்களால நேர்மையாக இருக்க முடியாது, அவங்கள மாதிரி இவங்களால அப்பழுக்கற்றவர்களாக இருக்க முடியாது, அவங்கள மாதிரி எளிமையாக இவங்களால இருக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் மக்கள் மனசில் இருக்கு இல்லையா? இப்போ காமராஜர் மாதிரி நம்ம இருக்கணும், அப்துல் கலாம் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்போமா, இல்லை கருணாநிதி மாதிரி இருப்போம்னு நினைப்போமா? யாரையாவது அப்படி பார்த்து சொல்ல முடியுமா உங்களால்? நீ கருணாநிதி மாதிரி நல்லா இருக்கணும்னு அப்படி தான் இருந்தார் அவர். ஆனால் யாரை பார்த்து வேணாலும் நீ காமராஜரை போல வரணும், அப்துல் கலாமை போல வரணும்னு சொல்லலாம். அதை அவங்க ஏற்றுப்பாங்க, அப்படி வாழணும்னு நினைப்பாங்க, அதற்கு முயற்சியாவது பண்ணுவாங்க. இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
எப்படி வந்து திருச்சி எம்பி சிவா வந்து காமராஜரை பற்றி பேசும்போது அவர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு ஒரு விஷத்தை பரப்புனாரோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாததுதான் கருப்பழனியப்பன் பேசினது, இந்த கொத்தடிமை பேசினது. இவங்க மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற ஆளுங்க காசுக்காக வந்து எப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளையெல்லாம் அங்கேயே நிக்க வச்சு எதிரையாவது கழட்டி அடிச்சு அனுப்பிச்சிருக்கணும். எப்படி நீ இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு. இதோட நிறுத்தல. அரசு பள்ளி பிள்ளைகள் போனா என்ன நடக்கும்? வெறுமனை போய் பாக்குறது இல்ல, நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா ஒரு விழாவாகும். விழாவானா மாவட்ட கல்வி அதிகாரி வருவாரு, மாவட்ட கல்வி அதிகாரி வந்தா வட்டாட்சியர் வருவாரு, வட்டாட்சியர் வந்தா பில்டிங்க்கு பெயிண்ட் அடிப்பாங்க, வட்டாட்சியர் வந்தா அன்னைக்கு கக்கூஸ் கழுவுவாங்க. ஏன்னா திடீர்னு ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிட்டா என்ன செய்யறது? அன்னைக்கு கக்கூஸை கழுவுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் வாய்ப்பு எப்படி வரும்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகாரிகள் நேரடியா போனா நடக்கும் இதெல்லாம். அப்ப இவர்கள் எல்லாம் நேரடியா போக வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகாரிகளை. நீங்க அரசு பள்ளிகளுக்கு போனீங்கன்னா அது வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு விழாவாயிடும். அப்ப விழா அப்படின்னா மாவட்ட கல்வி அலுவலர் வந்து எல்லாரும் வந்து அந்த பள்ளிகளை பார்ப்பாங்க, பாத்ரூமை சுத்தப்படுத்துவாங்க, பில்டிங் எல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க, பள்ளிகளை சுத்தப்படுத்துவாங்க. அதுக்காகவாது நீங்க எல்லாம் வந்து அரசு பள்ளிகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அரசு பள்ளிகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு இந்த ஆளே ஒத்துக்கிட்டாரு இல்லையா? யாராவது விஐபி வந்தால் மட்டும்தான் அங்கே பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க, அரசு பள்ளி வளாகத்தை சுத்தம் பண்ணுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மாணவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை, அங்கே இருக்கிற ஆசிரியர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. அவங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் வரக்கூடிய விஐபிக்கு மட்டும் விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவர் வராரு இல்லை, அதுக்காகவாது நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இந்த லட்சணத்தில் வந்து பள்ளி கல்வித்துறையை வச்சுக்கிட்டு இந்த ஆளெல்லாம் வந்து திமுகவுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேவலமான மனுஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதோடையும் நிற்கல, அடுத்ததா வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் மறுபடியும் விஷத்தை விதைக்கிற மாதிரி ஒரு அரசியலை பேசுறாரு. பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி எல்லா சிறப்பு இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு, அது தமிழ்நாடு பூரா பண்ணப்படல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த கக்கன் அவர்களால் 1963 மேரூர் ஓட்டுக்கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. ஆனால் 2024-25 கல்வியாண்டில் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக தமிழக அரசால் கலைத்திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு, தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கப்பட்ட கலைத்திருவிழா தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டுச்சான். சரியா? இங்க மட்டும் ஓட்டுக்கட்ட வந்த பள்ளிக்கூடம் காமராசர் ஆட்சி காலத்தில் வந்துச்சான். அதுக்கப்புறம் திருப்பி 1980 துவக்க புள்ளியா இருந்து நடுநிலை புள்ளியா உயர்த்தப்பட்டுச்சான். யாரால? தமிழக அரசாலயா. அதுக்கப்புறம் 2010 இது வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளியா இருந்துச்சான், நவீன வசதிகளோட. யாரால? தமிழக அரசால. ஆனா 1963 ஓட்டு கட்டுற யாரால இருந்துச்சு? காமராசர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சான். அவ்வளவுதான் அரசியல். ஒண்ணு நீ எல்லாத்தையும் தமிழக அரசாலும் சொல்லு, இல்ல எல்லாத்தையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், கருணாநிதி ஆட்சி காலத்தில், ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சொல்லு. அதை விளங்கிட்டோம்னா நமக்கு வளர்ச்சி விளங்கும். பள்ளி மாணவர்களுக்கு எதுக்குங்க அரசியல்? அவங்களுக்கு அவங்க முன்னாடி பேசுறதுக்கு விஷயமே கிடையாதா? கருப்பழனியப்பன் நல்ல படிப்பாளி தான், எத்தனையோ புத்தகங்களை படித்தவர் தான், அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. எப்படி புத்தகங்களை படிப்பது, எப்படி அதை நினைவில் வைத்திருப்பது, எந்தெந்த புத்தகங்களை படிக்கலாம், எந்தெந்த தலைவர்களை பற்றி படிக்கலாம், உலக வரலாறு என்ன, இந்திய வரலாறு என்ன, எல்லாத்தையும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுங்க. இல்லை அந்த மாணவிகளுக்கு வந்து தேர்வில் எப்படி தேர்ச்சி பெறுவது, எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்வது, அதற்கு தன்னம்பிக்கை கொடுங்க. ஆனால் இதையெல்லாம் எதையுமே பேசாமல் இந்த ஆள் என்ன பேசியிருக்காரு? 1960களில் காமராஜர் வந்து நிறைய பள்ளிகளை திறந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ இவர் போன பள்ளிகளில் ஏதோ ஒரு அறையை வந்து கக்கன் திறந்து வைத்தார் அப்படின்னு இருக்காமா. அதற்கு பிறகு எத்தனையோ வளர்ச்சிகள் அந்த பள்ளியிலேயே நடந்திருக்கு. நடுநிலை பள்ளியாக இருந்தது, அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளியாச்சு, அதற்கு பிறகு வந்து மேல்நிலை பள்ளியாச்சு, அதற்கு பிறகு எத்தனையோ வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இதையெல்லாம் வந்து குறிப்பிடும்போது தமிழக அரசு கட்டி கொடுத்தது, தமிழக அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. மற்ற திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே காமராஜர், கக்கன் அப்படின்னு பேர் இருக்கிற போது இங்கேயும் வந்து கருணாநிதி திறந்து வைத்தார், எம்ஜிஆர் திறந்து வைத்தார், ஜெயலலிதா திறந்து வைத்தார்னு தானே இருக்கணும். ஏன் அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அரசுன்னு சொல்றாங்க? இதுக்குள்ளதான் ஒரு அரசியல் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த அரசியலை பள்ளி மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? ஏதாவது அறிவு இருக்குமா இந்த ஆளுக்கெல்லாம்? இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு? 50 வருஷமா இந்த நாட்டை ஆண்டது யாரு? இந்த மாநிலத்தை ஆட்சி செஞ்சது யாரு? இன்னைக்கு எல்லாரும் கேட்டா திராவிட மாடல், நாங்க தான் இந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கே காரணம் அப்படின்னு பீத்திக்கிறது யாரு? நீங்க வந்து கூட கும்பிடு போட்டு அல்லக்கையா இருக்கீங்களே, அந்த கட்சி தானே. அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட இப்படியெல்லாம் பேச மாட்டான். ஆனால் இந்த கருப்பழனியப்பன் மாதிரியான நபர்களுக்கு வந்து
அறிவு இருக்கு. எதற்கு அப்படின்னா சாதாரண பாமர மக்களை மூளைச்சலவை செய்யறதுக்கான அறிவு இவங்க கிட்ட இருக்கு. இவங்க இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய இந்த ஈகோ சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டத்தில் கரு பழனியப்பன் மாதிரியான நபர்கள் தான் வந்து மிக முக்கியமானவர்கள். இவங்க தான் விஷம். இந்த விஷத்தை பரப்புறது யாரு அப்படின்னா கரு பழனியப்பன் தான். இவன் வந்து வசதியாக இருக்கணும், இவன் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பேற்பட்ட விஷத்தை இங்கே சமூகத்தில் பரப்பிட்டு இருக்கான்னு பாருங்க. பள்ளி மாணவர்களுக்கு எதுக்கு சார் இந்த அரசியல்? இது வந்து ஒன்றும் அரசியலே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாணவர்கள் மனசுக்குள்ளே புகுத்துறீங்க. யார் இதில் எதிரி? அதை சொல்ல வேண்டியதானே? நீ தான் தைரியமான ஆளாச்சே. இது எங்கே வந்து நிற்கும்னா இந்த பார்ப்பன வெறுப்பில் வந்து நிற்கும். இதுதான் வந்து ஆதிக்க சாதி பார்ப்பனர்களுடைய சதி அப்படின்னு வந்து நிற்கும். அதை வந்து எங்கே புகுத்துறாங்க? பள்ளி மாணவர்கள்கிட்டேருந்தே புகுத்துறாங்க. இந்த ஆளையெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டுக்குள்ளே கூட விடக்கூடாது. காலில் போட்டிருக்கிறத கழட்டி அடித்து அப்படியே வந்து வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய் பிரைவேட் ஸ்கூலில் பேச முடியுமா? அதுக்கு இவனுக்கு தைரியம் இருக்கா? இல்லை அங்கே இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? பாமர மக்கள், ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் படிக்கிற இடத்துல போயிட்டு அவங்களுடைய மனசை கலைச்சு அவங்களுடைய மனசில் வந்து விஷத்தை விதைக்கிற வேலையை இந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ இதெல்லாம் திமிர்த்தனம் தானே, அதிகாரத்தனம் தானே. நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கேன்னு தானே இப்படியெல்லாம் பேசுகிற. அது இவர் இன்னும் பெரிய விஐபி. ஆமாம், இவர் போகிறதுனால வந்து தாசில்தார்லேருந்து மாவட்ட கல்வி அலுவலர்லேருந்து எல்லாரும் வருவாங்களாமா. என்ன பண்ணியிருக்க இந்த ஆள்லாம் சொல்லிட்டு இவனை எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பேச சொல்கிறீங்க. எத்தனை சாதனையாளர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு தானே போனாங்க. அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதற்காக ஒரு கட்சிக்காரனை, அரசியல்வாதியை நீங்கள் வந்து அரசு பள்ளியில் மேடை ஏற்றுறீங்க? எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம்னு பாருங்க. இவங்க எப்படி வந்து மாணவர்களுடைய மனசை கலைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய காமராஜரையும் அப்துல் கலாமையும் பிடிக்காது. அவங்களுடைய பிம்பத்தை எங்கிருந்து உடைக்கிறாங்க? மாணவர்கள்கிட்டேருந்து உடைக்கிறாங்க. ஏன்னா தலைமுறைகள் கடந்தும் இன்னைக்கும் வந்து நம்ம காமராஜரை கொண்டாடுகிறோம். காமராஜர் என்னுடைய தலைமுறை இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்ட மனிதருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய மகன் அடுத்த தலைமுறை அவனும் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த இடத்துலேருந்து காமராஜரை அழிக்கும் வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்பேற்பட்ட அழிவு அரசியல் அப்படிங்கிறது. எவ்வளவு திட்டம் போட்டு இவங்க பண்ணுறாங்கன்னு புரியுதா? அதே தான் அப்துல் கலாமுக்கும். ஏன்னா அப்துல் கலாம் ஒரு சிறுபான்மையாக இருந்து ஏழை குடும்பத்தில் பிறந்து ராமேஸ்வரத்தில் எங்கேயோ ஒரு கடற்கோடியில் பிறந்த ஒரு மனிதர், அணு விஞ்ஞானி என்று அடையாளப்படுத்தப்பட்டு இந்தியாவின் முதல் குடிமகனாக ஜனாதிபதியாக பதவி வகித்தவர். அந்த மனிதர் தமிழகத்துடைய பெருமை இல்லையா? இவங்க வந்து பெரியார் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா பெரியார் இல்லாமல் திராவிடம் இல்லாமல் ஒரு மனிதர் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிருக்காரு அப்படிங்கிற அந்த வரலாறு இவங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குது, இவங்க பேசுகிறதுக்கு எதிராக இருக்குது. அதனால தான் அப்துல் கலாமை வரலாற்றிலிருந்து அழிக்கணும். திமுகவோ இந்த திராவிட கட்சிகளோ தீகாவோ அல்லது இஸ்லாமியர்களோ இவங்களில் யாராவது ஒருத்தர் அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் நினைவு நாள் கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? அவருக்காக ஒரு விழா எடுத்து பார்த்துருக்கீங்களா? அவருக்கு நாங்கள் சிலை வைப்போம்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவருடைய பெயரை பள்ளி கல்லூரிகளுக்கு வைப்போம்னு பார்த்துருக்கீங்களா? ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா பெரியார் இல்லைன்னா நீ ஜட்டி போட்டிருக்க மாட்ட, பெரியார் இல்லைன்னா நீ வந்து பனியன் போட்டிருக்க மாட்டேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த கட்டுக்கதைகளுக்கு ஒரே சாட்சி அப்துல் கலாம் தான். ஏன்னா அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரியாரெலாம் எந்த காரணமும் இல்லை. அவரை ஜனாதிபதி ஆக்கியது பாஜக. அது வேற இவங்களுக்கு கடுப்பு. ஏன்னா திமுகவுடைய கலைஞருடைய ஆதரவு இல்லாமல், கலைஞருடைய முயற்சி இல்லாமல் ஒருத்தரை வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜனாதிபதி ஆயிருக்காரு இல்லை. இவங்களுக்கு அதில் பங்கு இல்லை. இவங்க கிரெடிட் எடுத்துக்க முடியாது இல்லை. ஏன்னா இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற ஆளுகளாச்சே. அப்போ எங்களுக்கு பங்கில்லாத ஒரு விஷயத்தை, எங்களை மீறி நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அடித்து உடைப்போம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கவே கூடாது. அந்த நபருக்குரிய புகழை அடித்து உடைக்கணும். அதுதான் வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காமராஜரை பற்றி இழிவாக பேசுவது, அப்துல் கலாமை பற்றி இழிவாக பேசுவது. அப்துல் கலாமை இவர்கள் ஏன் கொண்டாடவில்லைன்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அந்தளவுக்கு இவங்கெல்லாம் வந்து கேவலமான நபர்கள். கரு பழனியப்பன் மாதிரியான கொத்தடிமைகளுக்கு, அல்லக்கைகளுக்கு காமராஜரை பற்றியும் அப்துல் கலாமை பற்றியும் பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது.
நீ போய் திமுக மேடையில் பேசு. ஏன்னா அங்கே உட்கார்ந்துருக்கிறவன் தான் கொத்தடிமைகள், அங்கே உட்கார்ந்துருக்கிறவன் தான் மூளைச்சலவை செய்யப்பட்டவன். திமுக கட்சிக்காரங்க இன்னைக்கு வந்து மாணவர்களை கூட்டிட்டு வந்து ஐடி விங் நடத்துறாங்க இல்லையா, காசு கொடுத்து ஐடி விங் நடத்துறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசு, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் அரசு பள்ளியில் வந்து பேசுறதுக்கெல்லாம் உனக்கு தகுதியும் கிடையாது, உனக்கு அதிகாரமும் கிடையாது. இது போன்ற நபர்களை அரசு பள்ளிகளில் அழைத்து விழா நடத்துவது மிக மிக மோசமான கலாச்சாரம். இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். தமிழக அரசுக்கும் இந்த நபரை வந்து பள்ளிகளில் அனுமதித்தவர்களுக்கும் கடுமையான கண்டனங்கள். இன்னொரு முறை வந்து காமராஜரை பற்றியும் அப்துல் கலாமை பற்றியும் நீங்கள்லாம் பேசுனீங்க அப்படின்னா மக்களே உங்களையெல்லாம் துரத்தி அடிப்பாங்க. அது நடக்கும். அவங்கெல்லாம் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி.